ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி பூரம். இன்னைக்கு பூரத்துக்காக எங்க வீட்டு அகிலாண்டவல்லி அம்பாளுக்கு நான் வளையல் அலங்காரம் பண்ணியிருக்கேன். நான் அப்போ ஃபுல்லா என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் டாப் டு பாட்டம் நான் என்ன பண்ணிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா அகிலாண்டவல்லி அம்பாள் மண் ஸ்வரூபம் தான். அவங்களுக்கு நான் பித்தளையில முகம் வச்சு அவங்கள ஒரு ஐம்பொன் விக்கிரகம் மாதிரி நான் அம்பாள் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அம்மனுக்கு சங்கு சக்கரமும் கொடுக்கல, பாசம் அங்குசமும் கொடுக்கல, தாமரை கொடுத்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன். பின்னாடி இந்த வேணி பூ வைக்கிறதுக்காக நான் கரெக்டா செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வளையல் மாலை நானே இது கட்டினது. நெக்ஸ்ட் வளையல் கொத்து கொத்தா அப்படியே ஃபுல்லா கட்டியிருக்கேன். உள்ள பட்டு புடவை போட்டு நகை போட்டிருக்கேன். நான் இந்த தடவை பிளான் பண்ண மாதிரி தான் பண்ணல. சைட்ல மட்டும் வளையல் கொடுக்கலான் இருந்தேன். ஆனா எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடா இல்லாதனால நான் ஃபுல்லா பாதி வரலாம் அம்பாளுக்கு நான் வளையல் கொடுத்துட்டேன். டாப் டு பாட்டம் ஃபுல்லா வளையல் கொடுத்துருக்கேன். அல்லாம அம்மனுக்கு நலுங்கு வச்சு கையில வளையல் போட்டு மாலை மாதிரி மல்லிப்பூ போட்டு இங்க இந்த லோட்டஸ் மாலை நேத்தி வீடியோல பாத்திருப்பீங்க. பிவி ஷாப்ல வாங்கினா அந்த லோட்டஸ் மாலை 2 நான் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அலைமகளான மகாலட்சுமி அம்பாளை வச்சிருக்கேன். ஏன்னா ராஜராஜேஸ்வரியா இருந்தாலும் துர்க்கையா இருந்தாலும் 2 பக்கம் லக்ஷ்மி சரஸ்வதி தான் நிப்பாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி இருந்தா அந்த பக்கம் யார் இருப்பா? சரஸ்வதி தான் இருக்காங்க. அவங்களுக்கு மாலை போட்டு ஜுவல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு வளையல் மாலை மெலிசா போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நாங்க சென்னை பிளாக்ல சவுகார்பேட் போனோம். ஆனா நான் அது வீடியோ எடுக்கல. அங்க வாங்கினதுதான் இந்த ஒரு அந்த பண்டல் வளையலும் இந்த பண்டல் வளையலும். இது இன்னைக்கு புது வளையல். நெக்ஸ்ட் கீழே நீங்க பாக்குறது திருவாடிப்பூடத்தில் பிறந்த ஆண்டாள் அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு ஆண்டாளோட ஜனன நாள். அதனால நான் பழசு நான் முன்னாடி ஒரு 2 வருஷமா வச்சிருக்க ஆண்டாளையும் இந்த வருஷம் புது வரவா குளுமாய் திருவிழால வாங்கின இந்த ஆண்டாள் ரங்கம்மன்னார் சிலையை வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு சின்ன குத்து விளக்கு 2 பக்கமும், அதுக்கு முன்னாடி விநாயகர். நெக்ஸ்ட் இங்க எங்க வீட்டோட அன்னம் குத்து விளக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும், அது 2 ஏத்திருக்கேன். கீழே காமாட்சி விளக்கு தட்டுல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க அம்மனுக்கு போடுறதுக்காக வளையல், அடுத்து பூ தூவுறதுக்காக பூ, அடுத்து பிரசாதம் மஞ்சள் குங்குமம் விரலி மஞ்சள் வரலட்சுமி நோம்புக்கு தரனால இப்ப எடுத்து வச்சிடலான்னு. அடுத்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு தாம்பூலம் நான் வச்சிருக்கேன். இந்த தாம்பூலம் தான் வரலட்சுமி நோம்புக்கு நான் தரப்போறேன். அது நான் வர வீடியோஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடிப்பூரத்தோட அலங்காரம். அதே மாதிரி இந்த பூ பாத்தீங்கன்னா இது இப்ப நான் நேத்தி பிவி ஷாப் வீடியோ போட்டிருந்தேன். அங்கதான் நான் இந்த பூ வீடு முழுசு தொங்கோட போறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட கெஸ்ஸிங்லேயே நீங்க இருங்க, வரலட்சுமி நோம்பு வரலாம். அந்த பூ தான் இங்க ஒரு பஞ்சும், பின்னாடியும் ஃபுல்லா பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லா இந்த பூ தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கும் மகா சரஸ்வதிக்கும் அப்புறம் ஆண்டாள் ரங்கம்மன்னார் ஆண்டாள் எல்லாருக்குமே அந்த மாலை தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த தொம்பை நீங்க பாக்குறீங்க. இது பாத்தீங்கன்னா நான் இந்த வருஷம் புதுசா கை கால் செட்டு வாங்கியிருக்கேன் வரலட்சுமி நோம்புக்காக. அது பாத்தீங்கன்னா எங்கன்னா கோயம்புத்தூர் நியூ மங்களா விலாஸ் அப்படின்ற ஷாப்ல நான் வாங்கியிருந்தேன். அங்கதான் அந்த தொம்பையுமே நான் வாங்கியிருந்தேன். அதுவும் இங்க அழகா தொங்க விட்டேன். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா அந்த மாலை தான் நிறைய இருக்கிறதுனால வரிசையா தொங்க விட்டு இந்த மாதிரி தொங்க விட்டு அழகா நான் பண்ணியிருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்டும் இந்த பனானா லீஃப்ல விநாயகர் இருக்க மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்த பேக்ரவுண்ட் இது. இதோட போட்டோ கூட நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இதோட ஹோல் லுக்கு. ஆனா நான் பூமாலை போட்டிருக்கனால உங்களுக்கு மறைஞ்சிருக்கலாம். அதனால அதை வச்சு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் வரலட்சுமி நோம்புக்கு இன்னும் கிராண்டா நான் பண்ண போறேன். அந்த வீடியோ உங்களுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா பிவி ஷாப்போட வீடியோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாளைக்கு விஜயா ஸ்டோர்ஸோட வீடியோ வரப்போகுது. அதோட இந்த தாமரை எல்லாம் தான் நான் இங்க வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த அம்பாளுக்கு நான் தனியா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கேன். அதோட ஸ்கிரீன்ஷாட்டுமே நான் உங்களுக்கு இதுல இன்சர்ட் பண்றேன். அதே மாதிரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தரேன். அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அதோட எல்லா லிங்க்ஸுமே நான் தரேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டாள்
பத்தியெல்லாம் வந்து பேசலான் இருந்தேன். ஆனா வந்து கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கனால இன்னைக்கு வந்து ஆண்டாளை பத்தி சொல்ல முடியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து எப்ப எல்லா வருஷம் ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் தான் லாங் வீடியோ போடுறேன். ஆனால் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். அங்க அகிலாண்டவல்லி அம்மன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டதுதான் அதே இது நான் யூடியூப்லயே நான் போட போறேன். ஓகே, பாய். Thank you for watching this video. Subscribe to our channel. Bye.